ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக நீங்கள் ஏன் ஒரு சில விஷயத்தில் இதாக எடுத்துக்கிறீங்க, நம்ம எதார்த்தமாக எடுத்துக்கிட்டு போனால் என்ன எல்லா விஷயத்துலையும் அப்படிங்கிற மாதிரி நான் என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். இல்லை, எதார்த்தமாக எடுத்துக்கிறேங்கிறது வேறு, நம்ம ஒரு நம்பிக்கையாக ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கணும்னு நினைக்கிறது வேறு. அது உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்பிக்கைங்கிறது நமக்கு என்றைக்குமே ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான இதை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இப்போ இருக்கிறதுக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கிட்டு போனோம்னா மட்டும்தான் எந்த இதாக இருந்தாலும் நமக்கு ஒரு சரியாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாப்பா அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு சரியான ஒரு விஷயத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான டைம்ங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயத்தில் நீ ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரின்ட்டு முடிவெடுக்கிறதுக்கே பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களில் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை மனசார நம்ம ஏற்றுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும், பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக எதையுமே சரி பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இது பண்ணிக்கிட்டு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் மட்டும்தான் எந்த விஷயத்துலையா இருந்தாலும் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் சரியாக வரல அப்படின்னா நம்மளால் இது பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அர்த்தம் அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் அதையே யோசிச்சுட்டு இருக்க வேணாம்ப்பா. நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு ஒரு புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நீங்கள் எதையோ நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் யோசிக்காமலாம் நாங்கள் இல்லை, எதையும் யோசிச்சுட்டு தான் முடிவெடுத்துக்குவோம். அந்த முடிவெடுக்கிற விஷயங்களை நம்ம அதுக்கான இதை நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இதுக்காக யாருக்காகவும் எதுக்காகவும் இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்கெல்லாம் ஒரு டைம்ங்கிறது நமக்கு வேணும். டைம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே ஒரு சாதிக்க முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே அவங்க கேட்டாங்க, ஏன் இப்படின்னா திடீர்னு பேசுகிறீங்க? எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் தானே. அப்படி இருந்தால் தான் நம்மளும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியறதுக்கான தைரியங்கிறது நமக்கு இல்லாமல் போயிடும். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு புரியாமலாம் இல்லை. எங்களுக்கு எல்லாமே ஒரு மனசுக்குள்ளே தைரியத்தையும் தெம்பையும் ஏற்படுத்திக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நல்லபடியாக எல்லாமே சரியாக இருக்கும். எதுக்காக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. எல்லாமே சரியாக வரும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து கொஞ்சம் வாழ்க்கையை நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் நோக்கி போயிட்டு இருந்தனாலே போதும் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம். நம்ம என்றைக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நமக்கு ஒரு தைரியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இந்த நேரத்தில் இதுக்காக நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக நடக்கணும்.